வணக்கம். ஆன்மீக செய்திகள். மார்கழி மாதத்தில் வரும் முக்கிய விரதம் வைகுண்ட ஏகாதசி. பக்தர்கள் பெருமாளை நினைத்து விரதம் இருந்து கண்விழித்து பிரார்த்தனை செய்வர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சொர்க்கவாசல் திறக்கும் வைபவம் நடைபெறும். இன்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அனைத்து பெருமாள் கோயிலிலும் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. நூற்றி 8 திவ்ய தேச ஸ்தலத்தில் 64வது ஸ்தலம் சோழிங்கர் லட்சுமி நரசிம்மர் திருக்கோயில். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சர்வ அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பக்சோதித்த பெருமாள் சொர்க்கவாசலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நடுநாட்டு திருப்பதி என்று அழைக்கப்படும் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான கடலூர் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி வழிபாடு நடைபெற்றது. பெருமாள் விஸ்வரூப தரிசனத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மந்தவெளி கோவிந்தராஜ பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. சர்வ ஆபரண அலங்காரத்துடன் சுவாமி சப்பரத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
வேலூர் கெம்பராஜபுரம் லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்து வெள்ளிக்கவசம் சாற்றி மகா தீபாராதனை காட்டப்பட்டது. வேணுகோபால பார்த்த சாரதி கோயில் சிறப்பு வழிபாடு. வைணவ தலங்களில் கிருஷ்ண பகவான் வேணுகோபால சுவாமியாகவும் பார்த்த சாரதியாகவும் அருள் பாலிக்கும் ஒரே ஸ்தலம் செங்கம் வேணுகோபால் பார்த்த சாரதி கோயில். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ருக்மணி சத்யபாமா சமேத வேணுகோபால பெருமாள் சொர்க்க வாசலில் பிரவேசித்தார். திருவண்ணாமலை செய்யாறு ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் சுவாமிக்கு பால், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து எத்திராஜவள்ளி தாயார் சமேத ஆதிகேசவ பெருமாள் சொர்க்க வாசலில் பிரவேசித்தார். சேலம் ஆத்தூர் உடையம்பட்டி சஞ்சீவிராய பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. சர்வ புஷ்ப அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சஞ்சீவிராய பெருமாள் உட்பிரகார உலா நடந்தது. சேலம் கெங்கவள்ளி வரதராஜ பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. சர்வ அலங்காரத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதிகாலை முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர்.
பூலோக வைகுண்டமான திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி திருநெடுந்தாண்டகத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் பகல் 10 உற்சவத்தில் நம்பெருமாள் பல்வேறு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் சிகர நிகழ்ச்சியான இன்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நம்பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக பிரவேசித்தார். சர்வ ஆபரண அலங்காரத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தில் சுவாமி சேவை சாத்துகிறார். லட்சக்கணக்கான பக்தர்கள் ரங்க ரங்கா கோஷம் முழங்க பெருமாளை தரிசித்து மனமுருக்கினர். தஞ்சாவூர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சர்வ அலங்காரத்தில் அருள் பாலித்தார். முன்னதாக சொர்க்கவாசலில் எதிர் சேவை நடைபெற்றது. Salió, நூற்றி 8 திவ்ய தேசத்தில் ஒன்றான தஞ்சாவூர் வெண்ணாற்றங்கரை நீலமேக பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத நீலமேக பெருமாள் சர்வ புஷ்ப அலங்காரத்தில் பரமபத வாசலில் பிரவேசித்தார். மங்களம் பஞ்சமாமணி கோயில் நீலமேக பெருமாள் 3ஆம் திவ்ய தேசம் பூதத்தாழ்வார் திருவங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பெருமாள் அமர்ந்த திருக்கோலம் வான்னு கூப்பிட்டு ஆசீர்வதிக்கும்படியான ஆசீர்வாத திருக்கோலம் ஸ்ரீதேவி பூமி தேவி இவர்தான் பராசர முனிவர். பெருமாள் இவருக்கு காட்சி கொடுத்திருக்கார். வசிஷ்டரோட பேரன் வேதவியாசருக்கு அப்பா. மகாலட்சுமி செங்கமலவள்ளி தாயார், கணிக்கோயில் தாயார், மகாலட்சுமி பத்மாசனம் பத்மபீடம் பத்ம ஹஸ்தத்தோட சேவை சாதிக்கிறார். நம்மாழ்வரின் மோட்சஸ்தலம் மற்றும் 108 திவ்ய தேசத்தில் ஒன்றான தஞ்சாவூர் கோவிலடி அப்பால ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விமரிசையாக நடைபெற்றது. கமலவள்ளி தாயார் சமேத அப்பால ரங்கநாத பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் சொர்க்கவாசலில் பிரவேசித்தார்.
சேலம் ஆத்தூர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. சர்வ அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பிரசன்ன வெங்கடேச பெருமாள் பல்லக்கில் செவி சாற்றினார். உடுமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடேச பெருமாள் பரமபத வாசல் வழியாக வந்து பக்தர்களுக்கு அழைப்பு அளித்தார்.